வார ராசி பலன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துப்யம் அனுக்யாம் தாதுமர்கசி. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 24/12/2023 முதல் 31/12/2023 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்து ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். அனைத்து பக்த கொடிகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளித்து வரக்கூடிய பக்த கொடிகளுக்காக பைரவ சன்னதியில் ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருடைய நலன் கருதி ஒரு சிறப்பு கூட்டு வழிபாடானது 1/1/2024 அன்று நடைபெறுகின்றது. அதில் அனைத்து பக்த கொடிகளது பிரார்த்தனையானது நடைபெறுகின்றது. குறிப்பாக முதலில் பெயர் நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய 2024 பக்த கொடிகளது பெயர் நட்சத்திரங்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற உள்ளது. ஆகையினால் பக்த கொடிகள் உங்களது பெயர் நட்சத்திரம், விலாசம், செல்போன் நம்பர் இவைகளை வாட்ஸ்அப் நம்பரில் குறிப்பிடவும். அதில் அதே போல் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் உங்களது பெயர், ஊர் இவைகளை கமெண்ட்ஸில் டைப் செய்து அனுப்பவும். நாங்கள் ரெஃபரன்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களை பட்டியலிட போகிறோம். அதில் உங்களது பெயர், நட்சத்திரம், செல்ஃபோன் நம்பர், அதன் கீழ் விலாசம் இவைகளை குறிப்பிடவும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெயர் நட்சத்திரங்களை குறிப்பிட்டால் போகிறோம். அதே போல் 2024 பெயர் நட்சத்திரங்களுக்கு சங்கல்பம் செய்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். அதற்கு அவரவர்களது இது முற்றிலுமாக ஒரு சேவையாக ஆத்மார்த்த லோக சுபிட்சம் கருதி நமது பைரவ் ஃபேமிலியினுடைய பக்தர்களுக்கு ஆத்மார்த்தமாக இந்த ஏற்பாடுகளை நமது நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்ட பக்தர்களுடைய பெயர் நட்சத்திரங்களை சுவாமியினுடைய திருவடியில குலுக்கல் செய்து 11 பக்த கொடிகளுக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கின்றோம். மேற்கொண்டு பிரசாதம் தேவைப்படக்கூடிய பக்த கொடிகள் நமது நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கோ, உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். இந்த விஷயத்திற்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எழுத்துப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு பைரவருடைய தனிப்பெரும் கருணையை பக்த கொடிகள் அனைவரும் பெற வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த வாரத்தினுடைய முதல் தினத்தில் அனுக்கிரகபத நவகிரகங்களுடைய நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் குரு பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுக்கிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த வாரத்தில் வரக்கூடிய வைபவங்கள் 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். சிவபெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 26/12/2023 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி, நடராஜர் அபிஷேகம். 27/12/2023 ஆருத்ரா தரிசனம். நடராஜ பெருமானை தரிசிக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 29/12/2023 கர்ப்போட்டம் ஆரம்பம். கர்ப்போட்டம் நிறைவானது 11/1/2024 வரை. 30/12/2023 சங்கடஹர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம்.
1/1/2024 திங்கட்கிழமை ஆங்கில புத்தாண்டு நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் விசேஷமான சிறப்பு வழிபாடுகள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பூலோக பூஜை என்று சொல்லக்கூடிய அருமையான வைபவத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த பூஜையில் பக்த கொடிகள் அனைவரும் பெயர் நட்சத்திரங்களை கொடுத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறைவனது தனிப்பெரும் கருணையை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறவும். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசி பக்த கொடிகள் யார்? 24/12/2023, 25/12/2023 துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம். 26, 27, 28/12/2023 விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம். 29/12, 30/12/2023 தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம். 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம். சந்திராட்டம தினங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் சனிப்பெயர்ச்சியினுடைய சிறப்பு பலன்களை வழங்கியிருக்கோம். அதை போல ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்களையும் வழங்கி இருக்கின்றோம். அதில் பலவிதமான சூக்ஷ்மங்களை வழங்கி இருக்கின்றோம். பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் அபரிமிதமான தன்னம்பிக்கை தோன்றக்கூடிய வாரமாக அமைய போகிறது. கடந்த காலத்தில் தசமஸ்தானத்தில் இருந்த மந்தகாரகன் லாபஸ்தானத்தை நோக்கி பிரவேசித்த பிறகு உங்களது ஆழ் மனதில் அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்ற போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு சக்தி உங்கள் உடலில் இறங்குவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். உங்களது ராசிக்கு தசம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10, 11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், அபரிமிதமான முன்னேற்ற பாதைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள், இவைகள் யாவும் நாடி வருவதை பிரத்யட்சமாக உணர முடியும். உங்களது ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2, 7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சப்தமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கணவன் மனைவி அன்பு பெருகுவதையும் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகுவதையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதையும் உணர முடியும். குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது. 3, 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மாணவர்கள் கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்துவார்கள். புத பகவான் குரு பகவான் இந்த 2 கிரகங்களுடைய அனுகிரகத்தை மாணவ செல்வங்கள் பிரத்யட்சமாக பெறக்கூடிய காலங்களில் கல்வி ரீதியான சாதனைகளை புரிந்து பலவிதமான பரிசுகள் பட்டயங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு ஒரு அன்பான தகவல்களை இந்த சமயத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். புத பகவான் குரு பகவான் அனுகிரகத்தை பெறக்கூடிய கோச்சார அமைப்புகளை பெறும்பொழுது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களது கல்வி கூடங்களில் பலவிதமான பரிசுகள் பட்டயங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த பரிசுகள் பட்டயங்களுடைய மதிப்பானது அந்த சமயத்தில் உங்களுக்கு உணரக்கூடிய வகைகளில் இருக்காது. ஆனால்
எதிர்காலங்களில் நீங்கள் வேலை வாய்ப்புகள் ரீதியான பலவிதமான எதிர்நீச்சலை கடந்து வரும் பொழுது அந்த சான்றுகள் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகைகளில் அமைவதை உணர முடியும். உதாரணமாக, விளையாட்டு சம்பந்தப்பட்ட பலவிதமான சான்றிதழ்களை பெறக்கூடிய மாணவ செல்வங்கள் அந்த சமயத்தில் அந்த சர்டிபிகேட்டுடைய வேல்யூ அவர்களுக்கு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் பெரிய வேலைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்று சொல்லக்கூடிய விளையாட்டு திறமை மிக்கவர்களுக்கு என்று ஒரு தனி பகுதி காணப்படுகின்றது. அந்த சான்றிதழ்கள் மூலம் ஒரு உயரிய வேலை கிடைத்திருப்பவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்பொழுது அந்த சான்றிதழினுடைய மதிப்பை மாணவ செல்வங்கள் உணர்கிறார்கள். ஆகையினால் இந்த காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள், பட்டயங்கள், சான்றிதழ்கள் இவைகள் யாவும் உங்களது எதிர்கால வாழ்க்கைக்கு உதவும் என்ற ஒரு உயரிய சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மாணவ செல்வங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் செலவுகளை குறைத்துக் கொள்வதும் ராகு பகவானை ஆசிரயிப்பதும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காளையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில் பலவிதமான ஐயப்பாடுகள், பலவிதமான கவலைகள், பலவிதமான பயங்கள். உங்களது ராசிக்கு 9, 10 அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாரே. அஷ்டம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாரே என்று பலவிதமான கவலைகளில், குறிப்பாக ஜோதிடத்தினுடைய அடிப்படையை சிந்திக்கக்கூடிய பக்தர்கள் கூட கவலைப்படுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு அருமையான தகவல்களை இந்த சமயத்தில் நாம் கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பாக்ய தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது கடுமையான வேலை பலுக்களை நிச்சயமாக கொடுப்பார். இதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அட்டம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பலவிதமான விரயங்களை உங்களுக்கு கொடுக்கின்றார். பல நாட்களாக, பல மாதங்களாக, ஏன் பல வருடங்களாக சிறிய தொகைகளாக சேர்த்து ஒரு பெரிய தொகையை சேர்த்து அதை பல வழிகளில் சிதறவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் உணருவீர்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பல பகுதிகளாக அந்த தொகையை கொடுத்தாலும் அது சரியான இடத்தில் பத்திரமாக இருக்கின்றது என்ற ஒரு தன்னம்பிக்கை சிந்தனையை நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. எதையும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பெருகும். கடந்த காலம்,
நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அபரிமிதமான அறிவாற்றலை புத பகவான் உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்படாமல் அறிவுபூர்வமாக ஆன்மீக ரீதியான சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும், தைரியம் பெருகும். அதன் மூலம் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான பொருளாதார வரவுகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆகையினால் தொழில் ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ, வேலை வாய்ப்புகள் ரீதியாகவோ, பொதுநல ரீதியாகவோ காலை முதல் மதியம் வரை நீங்கள் செலவழித்த முழுமையான தொகையை மாலை நேரத்தில் ஒரே வரவாக உங்களது வீட்டுக்கு வந்து சேரும். ராகு பகவானுடைய தனிப்பெரும் கருணை அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது என்ற ஒரு தன்னம்பிக்கை சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக பொருளாதார ரீதியான இழப்புகளில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் எவ்வாறு சிந்தித்து செயல்பட வேண்டும்? கோப தாபங்களை தவிர்க்க வேண்டும். செலவு செய்யும் பொழுது பொறுமை, நிதானத்தை பின்பற்ற வேண்டும். குழந்தைகளின் அன்பு ஆதரவுகளை முழுமையாக பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். வரக்கூடிய பொருளாதார வரவுகள் நிச்சயமாக அனுகூலத்தை கொடுக்கும் என்ற ஒரு தெய்வீக சிந்தனையை சிந்திக்க வேண்டும். இவைகளை சிந்தித்து கோளறு பதிகத்தை பாராயணம் செய்யும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். शनीश्वराय स्नेहाय भक्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। तन्नो देवी சிந்தனையை ஆழ் மனதில் கொண்ட மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றி வாரமா அமைய போறது. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு 5 கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் கடந்து வரும்பொழுது சட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், புத பகவான் கடந்து வருகின்றார். லாபஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான். இந்த 5 கிரகங்கள் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் அனுகூலமான ஸ்தானங்களை கடந்து வருவது என்பது அபூர்வமான அரிதான கிரக அமைப்பை காட்டுகின்றது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். சுயதொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு லாபங்கள் பெருகும். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொருளாதார ரீதியான உயர்வை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்
நாடி ஓடி வரும். சட்டம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வம்பு வழக்கு வியாஜ்யங்கள்ல எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். கடந்த காலத்தில் இருந்த எதிர்ப்புகள் நட்பாக மலரும். சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். 1-4 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சப்தம தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுபமான மகிழ்ச்சிகரமான மங்களகரமான செய்திகள், மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. பஞ்சம சயனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வருவதை உணர முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். தாய்வழி சொந்தங்களோடு ஏற்படக்கூடிய கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். மாணவ செல்வங்கள் அபரிமிதமான முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் விநாயகர் அகவல் படிப்பது, பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ओम नमस्ते महाविष्णुवे महादेवाय श्रीं भगवते देवाय देवाय कालाग्निस्वाय नीलकंठाय भद्रदयाय स्वाहाय श्री महादेवाय नमो नमः। पुष्पावती सरोवरी मंदिरवरा अस्वास्वरी वीरवपारिस्तवः ओम पूर्णाहुति कमांड होति सर्वं परिपूर्णाहुति सर्वमेव पूर्णे अथर्वमेव पूर्णाहुति अत्यादे प्रसन्नति कल्याति ओम भगवान कृष्ण सहित आदित्याय नमः सहित सहल परिवार देवता सहिताय संकटहर शनीश्वराय स्वाहा शनीश्वराय கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் சாதனை வாரமாக அமைய போறது. பல பக்த கொடிகளுக்கு மனதில் ஒரு வினா, குறிப்பாக ஜோதிட ஆர்வலர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை நோக்கி மந்தகாரகன் வருகின்றார். குரு பகவானோ தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த வாரம் எப்படி சாதனை வாரமாக அமையும் என்று நீங்கள் சிந்திக்கலாம். உண்மைதான், சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 6, 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோ தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இவை இரண்டுமே அனுகூலமான ஸ்தானங்கள் கிடையாது. ஆனாலும் இதில் ஒரு கிரக ரீதியான சூக்ஷ்மங்களை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு 7, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி வரும்பொழுது உங்களது ராசிக்கு 8க்கு அதிபதியே 8வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் என்ற ஒரு ஜோதிட சூக்ஷ்மத்தையும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த காலகட்டங்களில் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி
சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். சில சமயங்கள்ல நாம் ஏசி ரூம்ல உட்கார்ந்திருந்தா கூட ஒரு மனச்சோர்வு ஏற்படும் பொழுது மனமும் உடம்பும் சோர்ந்து காணப்படும். கடுமையான வெயில்ல சந்தோஷமாக நடந்து போகும்போது கூட அப்பொழுது வீசக்கூடிய காற்று கூட நமக்கு ஒரு இதம் அளிக்கும். அதை போல கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு தனஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கடுமையான வேலை பலுக்கள் அழுத்தினாலும் உங்களது உள்ளத்திலும் உடலிலும் அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல், ஒரு ஆனந்தத்தை கொடுப்பதை இந்த வாரத்தில் நீங்கள் உணர முடியும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக வரக்கூடிய வரவுகள், ஒரே நாளில் பல வரவுகள் உங்களது கைக்கு வரும் பொழுது ஏற்படக்கூடிய ஆனந்தம், நமக்கு உடம்புல சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு உயிர் சத்து என்ற பெயர் உண்டு. அதை ஆங்கிலத்தில் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வைட்டமின் என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தினுடைய சதவிகிதம் நமக்கு தேவைப்படக்கூடிய அளவுல சரியான விகிதத்தில் உடம்புக்கு கிடைக்கும் பொழுது உடல் சோர்வை தவிர்க்கும் என்பதை மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது உயிர் சத்தை கொடுக்கக்கூடிய சத்தான உணவிற்கு வைட்டமின் என்று பெயர் உண்டு. இந்த வைட்டமின்ல வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, B1, B6, B12 போன்ற பலவிதமான வகைப்பாடுகளை மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. அதே போல நடைமுறையில வைட்டமின் எம் என்று கூறுவார்கள். உங்க மணிப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய எம் ஃபார் மணி, பொருளாதார ரீதியான வரவுகள் ஏற்படும் பொழுது உங்களை அறியாமல் மனது ரீதியான ஒரு தெம்பு கிடைக்கும் அல்லவா, அந்த தெம்பை வைட்டமின் எம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொடுப்பதை நீங்கள் உணர முடியும். தனஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் அவரவர்களது ஜனனகால ஜாதக அமைப்பு ரீதியாக கூடுதலாகவோ குறைவாகவோ கிடைத்தாலும் நிச்சயமாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பொருளாதார வரவை இந்த வாரத்தில் கொடுக்கும். அந்த வரவு உங்களது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 4-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பு. எவ்வளவு வேலை பார்த்தாலும் ஓய்வெடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான தருணங்கள் உங்களது வயதிற்கு தகுந்தாற்போல் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப் போகின்றார். அந்த சுகமான சூழ்நிலைகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தொடர் முயற்சிகள் யாவும் விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணை மூலம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை தரிசிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த 2023ஆம் ஆண்டில் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கவலைகள், பலவிதமான எதிர்நீச்சல் இவைகளை தாண்டி இந்த வாரத்தில் ஏதோ ஒரு தீர்வை
நீங்கள் தைரியமாக தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. அந்த தீர்மானங்கள் உங்களது எதிர்கால வாழ்வை ஒளிமயமாக மாற்றக்கூடிய அருமையான தருணங்களாக அமைய போறது. உங்களது ராசிக்கு 9வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான், உங்களது ராசிக்கு 4வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புத பகவான், 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான், இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கடந்த காலத்துல வரவு என்ற சொல்லிற்கு விளக்கம் எங்கே இருக்கின்றது என்று டிக்ஷனரியில தேடி பார்த்த உங்களுக்கு இந்த வாரம் முதல் பொருளாதாரத்தில் அபரிமிதமான வரவுகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு 2-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தில் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று பெயர். 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்று பெயர். சிம்ம ராசி சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்தர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. தனஸ்தானத்திற்கும் அதிபதி புத பகவான், லாபஸ்தானத்திற்கும் அதிபதி புத பகவான், தன லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்க போறது. உங்களது எதிர்கால திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவாற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது. எதையும் சாதிப்பதற்கான பலவிதமான குழப்பங்களில் இருந்து விடுபட்டு ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவன் உங்களுக்கு வழங்க போறார். நீங்கள் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பாதகங்கள், பலவிதமான துரோகங்கள் இவைகளை 2023 நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அவைகள் யாவும் உங்களுக்கு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்து இந்த 2024ஆம் ஆண்டில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ரெசல்யூஷன்ஸ் இவைகளை திட்டமிடுவதற்கு அருமையான டூல்ஸாக அமைய போறது. ஆகையினால் இந்த வாரம் முழுவதையும் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். தன லாபஸ்தானாதிபதியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. புத பகவானை மனதார தியானம் செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு மனதார வழிபாடு செய்யுங்கள். புத பகவான் பெருமாள் வழிபாடானது உங்களது 2024ற்கான திட்டங்களை சரியான விகிதத்தில் திட்டமிடுவதற்கு இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் ரீதியான மகிழ்ச்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்ப்பது, வேகத்தோடு செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும். யாரையும் நம்ப வேண்டாம், யாரிடத்திலும் எந்த உண்மையையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களது குறிக்கோள்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். நல் வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசியின் நாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும், முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தன பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், பஞ்சம சஷ்டம ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். சகோதர சகோதரிகள் மூலம் வரக்கூடிய சுப செய்திகள் உங்களது எதிர்கால திட்டங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்கும். மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு 2-9 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இது கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அமையக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. கன்யா ராசி கன்யா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு 2-9 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியான வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களுக்கான திட்டங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. பஞ்சம சட்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சட்டம ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் ரீதியாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. கன்யா ராசி சார்ந்த கன்யா லக்னத்தை சார்ந்த பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த கவலைகள் கட்டங்கள் நீங்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருக போறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான், உங்களது ராசியிலேயே கேது பகவான். கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் கூடுதல் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, குரு பகவானை ஆசிரியிப்பது, குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை சிந்திப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சயன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏதோ ஒரு விஷயத்திற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முயற்சி பல வாரங்களாக பல மாதங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த முயற்சியை நாம் இத்தனை காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே என்று மனம் தளர்ச்சி அடையாமல் அதை தொடர் முயற்சியாக மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. ஆகையினால் தொடர் முயற்சியை சிந்திக்க வேண்டிய வாரம் இந்த வாரம் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது நெடு நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த அந்த முயற்சி இந்த வாரத்தில் எதிர்பாராத வெற்றியை கொடுப்பதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணர முடியும். நல்வாழ்த்துக்கள்.
துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமா அமைய போறது. உங்களது ராசிக்கு 3வது ஸ்தானத்தை சூரிய பகவான், 7வது ஸ்தானத்துல குரு பகவான், உங்களது ராசியிலேயே சுக்கிர பகவான் சொச்சேத்திர பலம், சஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிப்பது அனுகூலமான கிரக அமைப்பு. இந்த வாரத்துல பல வெற்றிகள் நாடி ஓடி வரப்போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை வெற்றிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. சில சமயங்கள்ல வெற்றியாளர்களுக்கு வரக்கூடிய வெற்றி சதவிகிதம் கூடுதலாக கிடைக்கும் பொழுது உங்களது வெற்றியினுடைய ரகசியம் என்ன அவர்களிடத்துல பலர் பேட்டி எடுப்பாங்க. அந்த பேட்டி எடுக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை கூறுவார்கள். அந்த வகையில் துலா ராசியை சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்தவர்கள் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது அவர்களது தொடர் முயற்சி, விடாமுயற்சி. இந்த தொடர் முயற்சி, விடாமுயற்சி ரெண்டும் வார்த்தைகளில் வேறுபட்டாலும் இரண்டிற்கும் ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. இப்போ தொடர்ந்து ஒரு செயலுக்காக, ஒரு வெற்றிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலை நாம் தொடர் முயற்சி அப்படின்னு சொல்றோம். விடாமுயற்சிக்கும் தொடர் முயற்சிக்கும் என்ன வித்தியாசம்? தினந்தோறும் ஒரு செயலுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது தொடர் முயற்சி. விடாமுயற்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே நாள்ல பலவிதமான வேலை பலுக்கள் உங்களை அழுத்தினாலும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சியை இந்த வேலை பலு அழுத்தக்கூடிய தினங்கள்ல செய்யாம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்கோ, அன்னைக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு சார், அதனால நான் அந்த திங்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் அந்த வேலை ஜாஸ்தியாக இருக்கும் பொழுதும் அந்த தொடர் முயற்சியை தொடரக்கூடிய ஆற்றலுக்கு விடாமுயற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வகையில இந்த வாரம் துலா ராசி சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு விடாமுயற்சி, தொடர் முயற்சி, இந்த ரெண்டும் உங்களுக்கு அருமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல் பதிகின்றது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியை கடந்து வருகின்றார். இந்த காலகட்டங்களில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். சில பக்த கொடிகள் ஒருத்தருக்கு யாராவது உங்களுக்கு சிரமமோ ஒரு கவலையோ பிரச்சனையோ இருக்கும் பொழுது பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுக்கு என்ன அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு சிரமங்களை கடந்து வருகிறார்கள் என்பது வெளியில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது அந்த சிரமங்களை உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருக போறது. சஷ்டமஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வரும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல். துலா ராசியை சார்ந்த பக்தர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பொருளாதார ரீதியான வரவுகள் கிடைக்கும். அந்த பொருளாதார வரவுகளை எல்லாம் நீங்கள் எதிர்காலம் ரீதியாக திட்டமிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களது ராசியை கடக்கக்கூடிய சுக்கிர பகவான், சப்தமஸ்தானத்தை கடக்கக்கூடிய குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தை கடக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி, இவைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதார வரவுகளை எல்லாம் கொடுக்கும்.
ஆனால் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ரூட்டை காமிக்கிறார். நீங்க என்ன பண்ணணும், இந்த சமயத்துல சரியான பாதை எது, நாம் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும், எந்த பாதைகளில் நாம் செலவை குறைத்து கொள்ள வேண்டும், எந்த பாதையில் எதிர்காலத்திற்காக சேமிப்பை சிந்திக்க வேண்டும், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை இந்த வாரத்தினுடைய பாடலாக, இந்த வாரத்தினுடைய ஸ்லோகமாக நீங்கள் சிந்திக்கும் பொழுது, மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது, தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்கும் பொழுது, அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு சரியான பாதையை காண்பிக்கக்கூடிய வாய்களில் அமையும். துலா ராசி சார்ந்த, துலா லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு சிறப்பு தகவலை உங்களுக்கு கூற போகிறோம். அந்த சிறப்பு தகவல் என்னன்னா, உங்களது ராசிக்கு சயனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தில் கேது பகவான். மற்ற கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானங்களில் இல்லை என்றாலும் தொழில் ரீதியாக ஒரு பெரிய முயற்சியை நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சி உடனடியாக இந்த வாரத்தில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை இல்லாட்டாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமையும். அதே போல உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசியை கடந்து வருகின்றார். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். நண்பர்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் பேசவே கூடாது. மெஷர் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் லெட் இட்ஸ் ஃபால்ஸ். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோஜனை செய்து பேச வேண்டும். மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுப செலவுகளை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்களது ஆன்மீக ரீதியான சிந்தனைகள், உங்களது ஆன்மீக ரீதியான உயர்வுகள் அபரிமிதமான அனுகூலத்தை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகளில் இருந்து உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய, வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக சுப செய்திகள் நாடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சிந்தனை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்னவா இருக்கும்? சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், மொத்தம் கிரகம் 9. இந்த 9 கிரகங்கள்ல 7 கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானத்துல இல்லை.
2 கிரகங்கள் மட்டும்தான் அனுகூலமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு என்ன சார் நல்லது கிடைக்க போறது? ஒரு நல்ல தகவலை ஆத்மார்த்தமா சொல்றேன், ரகசியமா சொல்றேன். கடந்த காலத்துல விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் பல நாட்களாக, பல வாரங்களாக, ஏன் பல மாதங்களாக கூட சரியான தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த வாரத்துல உங்களுக்கு நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. என்ன சாமி, தூங்கிறது ஒரு விஷயமா? தூக்கம் இல்லாம தவிக்கிறவாள்கிட்ட கேட்டு பாருங்க. நிம்மதியா தூக்கம் வருது அப்படின்னாலோ உங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய சூக்ஷ்மத்தை நாம் சிந்திக்கணும். சரியான நேரத்தில் உண்பவன், சரியான சத்தான சரி விகித உணவை உண்பவன், தேவையான ஆடைகளை அணிந்து கொள்பவன், இரவில் நிம்மதியாக தூங்கக்கூடியவன், வியாதி இல்லாதவன், இந்த 5 விஷயங்கள் இருக்கு பார்த்துங்க. இதுதான் ஒரு கோடீஸ்வர புண்ணியத்தை கொடுக்கிறது, ஒரு கோடீஸ்வர பாக்கியத்தை கொடுக்கிறது. சரியான உணவு கிடைக்கிறது, சரிவிகித உணவு கிடைக்கிறது, தேவையான ஆடைகள் வச்சுருக்கோம், சரியான இடத்துல தூக்கம் வருது, அந்த தூக்கம் நிம்மதியாக இருக்கு அப்படின்னா வியாதி இல்லாத உடம்பு இருக்கு. இது எல்லாருக்கும் இந்த 5 விதமான அனுகூலத்தையும் இந்த புத்தாண்டுல உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, கடந்த காலத்தில் தூக்கமின்மை காரணமாக தவித்து கொண்டிருந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்தர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நிம்மதியாக தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்கிறார். நீங்கள் நிம்மதியாக இந்த வாரம் தூங்கும் பொழுது உங்களுக்கு 2024 நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கோளறு பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள், பிரார்த்தனைக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். எதிர்வரும் 2024 ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, இந்த தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இந்த 3 கிரகங்கள் அபரிமிதமான அனுகூலமான அமைப்பில் அனுகிரகம் பண்றார். இந்த வாரத்தில் பல வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சாபங்களை வரமாக மாற்றுங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்த வகையில் 12வது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவாளுக்கு எதிர்பாராத விதத்தில் வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுறது. ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் இப்போ சிந்திக்க வேண்டிய கட்டாயம், வரக்கூடிய வாய்ப்பை சரியான விகிதத்தில் பயன்படுத்திக்கங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு நிலம், வீடுகள் வாங்கணும்னு போகிறவா என்ன நினைப்பான்னா, நம்ம வாங்கக்கூடிய இடமும் நல்ல மெயின் ரோட்டில் இருக்கணும்,
பில்டிங்கும் நன்னா இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பில்டிங்கும் உடனடியாக குடி போகிற மாதிரி இருக்கணும். விலையும் குறைஞ்சிருக்கணும். இத்தனை சட்டத்திட்டங்கள் வச்சுருப்பா. உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும், ஆனால் அது கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். அதே போல் ஒரு நல்ல வீடு கிடைக்கும், சிட்டி கிட்ட இருக்கும், கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதை வந்து டிசைட் பண்ணும்பொழுது நமக்கு இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து உடனடியாக நீங்கள் வந்து தீர்மானம் பண்ண வேண்டிய கட்டாயம். உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சஞ்சரிக்கின்றார். சில சமயங்களில் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ தாராளமாக இருக்கும். நீங்கள் லோன் கேட்ட இடத்துல லோன் கொடுப்பா. உங்களுக்கு அந்த வீட்டுக்கு தேவையான பொருளாதார ரீதியான தொகையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு சில சமயங்களில் இந்த வீடுகள், மனைகள், நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அருமையான தத்துவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இடம் ஒன்று நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேஷ் நீடு இம்மீடியட்டாக இருக்குன்னா 10 ரூபாய் குறைச்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராகணும். நம்பர் 1. ஒரு இடம் அவசியம் தேவை அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 10 ரூபாய் கூட கொடுத்தாவது அந்த இடத்த வாங்கிறதுக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணணும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய சமயத்தை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிடணும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சூக்ஷ்மங்களும், ஒவ்வொரு ரகசியங்களும் வாழ்க்கை ரீதியாக, பாரம்பரிய ரீதியாக, அனுபவ ரீதியாக, ஜோதிட ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல ஆங்கிளில் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் அந்த தகவலை கொடுக்குறேன். ஒரு எக்கனாமிக்கல் அட்வைசர் அப்படின்னா அவர் பொருளாதார ரீதியான அனுகூலங்களை உங்களுக்கு சஜஷனை கொடுப்பார், அட்வைஸை கொடுப்பார். ஒரு ஆடிட்டர் வந்து டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு வங்கி அதிகாரி உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட அட்வைஸை தாராளமாக கொடுப்பார். நீங்கள் எந்த இடத்த சூஸ் பண்ணால் என்ன லாபம் அப்படிங்கிறத கமர்ஷியல் அட்வைசர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அத்துணை சார்ந்த அறிவாற்றலையும் ஒரு குருஜியாக இருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்கக்கூடிய தகவல்கள் இந்த தனுர் ராசி, தனுர் லக்னம், இந்த சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஸ்டடி பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு 40-50 லட்சம் ரூபா போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படிங்கிறதுனால, ஒரு நல்ல ஜோதிடருக்கு ஒரு குரு தட்சணை கொடுக்கறதுனால அது ஒரு செலவான்னு நினைக்காதீங்க. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த செலவுகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது பகவான் வகுத்த ஒரு. அதே போல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு நாம் கொடுப்பதற்கு அஞ்சக்கூடாது. தனுர் ராசி சார்ந்த, தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த சமயத்தில் வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு பிளான் பண்ணுங்க. சக்ஸஸை ரீச் பண்ணுங்க. உங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் நன்னா இருக்கணும், அதுதான் எங்களது தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை. லோகத்தில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் வெற்றியை பெற வேண்டும், சௌகரியத்தை பெற வேண்டும், சந்தோஷத்தை பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில பலவிதமான சூக்ஷ்மங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தடைகள் விலகுவதற்கு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். Oh,
இதுக்கெல்லாம் நிறைய சூட்சமங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒப்பீடுகளை தவிர்க்கணும். இன்னைக்கு இவைகள்லாம் இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு அந்த ஒப்பீடுகள்லாம் நிறைய காணப்படுறது. அதனாலே மனசு சோர்ந்து போயிடுறது. இதை விட ஒரு வேடிக்கை என்னன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா இதோட நம்ம எதுவுமே ஒப்பிடாம இருந்துட்டோம்னா இந்த 5 விதமான சூக்ஷ்மங்களை நம்ம மைண்டுக்கு கொடுத்துட்டு நம்ம பார்க்க நம்ம கடமையை பார்த்தோம்னா மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல ஒரு ட்ரமெண்டஸான வெற்றி தகவல் கிடைக்க போறது. இந்த வாரத்துல செவ்வாய் பகவான், புத பகவான், ராகு பகவான் இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிளேஸ்ல இருக்கு. இது அபரிமிதமான அனுகூலங்கள். சதுர் லாபஸ்தானாதிபதி 4-11க்கு அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். சகோதர சகோதரிகள், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். அசையா சொத்துக்கள் ரீதியாக இருந்த கவலைகள் கட்டங்கள் நீங்கும். கடந்த காலத்தில் போட்டிருந்த ஹவுசிங் லோன் முழுமையாக நிறைவு பெற்று உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்காக வீடுகள் மனைகள் வாங்குவீர்கள். நான் எதிரே பார்க்கல. சில பேர் சொல்லுவாங்க, என் கையில் காசே இல்லை, நான் எதுவுமே என் கையில் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு 4-5 குழந்தைகள் இருக்கும். 4-5 குழந்தைகளுக்கும் நீங்கள் வீடுகள் வாங்கி கொடுப்பதற்கு முன்னின்று செய்வீர்கள். உங்கள் கையில் வீடு இருந்தானே, உங்கள் குழந்தைகள் கையில் வீடு இருந்தானே. அப்போ நீங்கள் 4-5 குழந்தைகளுக்கு வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய கேஷ் டீல் பண்ணுற இல்லையா, இந்த வாய்ப்பை யார் உங்களுக்கு கொடுக்குறா? பகவான் தானே கொடுக்குறா. அப்போ நீங்கள் அப்பேற்பட்ட டீலிங் பண்ணும் பொழுது நமது குழந்தைகளுக்கு நமது சொந்தங்களுக்கெல்லாம் வீடுகள் மனைகள் வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கானே அப்படின்னு சந்தோஷப்படணும் இல்லையா? அதே போல மாணவ செல்வங்கள், தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்புகள். உங்களது ராசிக்கு 6-9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். ஒரு சாதாரண ஆவரேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஹை பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நான் இந்த அளவுக்கு சில உயர்ந்த மனிதர்கள், சிறந்த கல்வியாளர்கள் பேட்டி கொடுக்கும்போது பார்த்துருக்கேன். நான் ஸ்கூல் லைஃப்பில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அதுவும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் லைஃப்பில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், +2ல் தான் எனக்கு எஜுகேஷன்னா என்னன்னு தெரியும், டிகிரியில் நான் கோல்டு மெடல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கெல்லாம் இந்த வித்யாகாரகனுடைய சுழற்சி, இந்த கோச்சார கிரகங்கள் வலு பெறும் பொழுது, வித்யாகாரனுடைய தசா காலங்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு கல்வி ரீதியான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்குகின்றது. மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு நீங்க கடந்த காலத்துல எப்படி இருந்தாலும், இப்ப மகர ராசி சார்ந்த ஒரு மாணவன் உங்க வீட்டில் இருக்கான், பேரண்ட்ஸ் இந்த ராசி பலனை பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பாருங்க. இப்ப என்ன தசா காலங்கள் நடக்கிறது, அந்த மாணவனுக்கு கல்வியில நல்ல குரோத் வரும்னு சொல்லியிருக்காளே, கோச்சார கிரகங்களுடைய அமைப்புகள் அனுகூலமா இருக்குன்னு சொல்றாளே, இதை பார்த்து, ஏன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த ராசி பலன் பார்க்கக்கூடிய பக்தர்கள் குரு சனி ராகு கேது மட்டும் வச்சுட்டு வாழ்க்கை அவ்வளவுதான் உட்கார்ந்துடுறா. அது தவறு. நமக்கு நல்ல சமயங்கள்ல கிரகங்கள் அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கு. அந்த சமயங்களை நீங்க சரியான விகிதத்தில் பயன்படுத்தணும். மகர ராசி மகர லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்களை நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஒரு பக்தர் கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்டிருக்கார், நான் ராசியை பார்க்க வேண்டுமா லக்னத்தை பார்க்க வேண்டுமா? அருமையான வினா. அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. பொதுவாகவே ராசி லக்னங்கள் ரீதியாக ராசி அப்படிங்கிறது ஒரு 20%
நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். லக்னம் அப்படிங்கிறது above 20% அப்படி கொடுக்கும். ஆனால் இதுக்கு அவசியம் அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம ஸ்டடி பண்ணணும். லக்னாதிபதி எப்படி இருக்கார், ராசியாதிபதி எப்படி இருக்கார், லக்னாதிபதியினுடைய சாரம் என்ன, ராசியாதிபதியினுடைய சாரம் என்ன, நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்ன. அப்ப ஜனனகால ஜாதகத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க லக்னத்தை பார்க்கணுமா ராசியை பார்க்கணுமான்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது கூடுதலான பலனை நீங்கள் பெறலாம். இந்த தகவலையும் நமது கமெண்ட்ஸ்ல பார்த்த நண்பர்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்ப மகர ராசி மகர லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு செவ்வாய் பகவான், புத பகவான், ராகு பகவான் அனுகூலமான ஸ்தானங்களில் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அபரிமிதமான வெற்றியை நீங்கள் பயன்படுத்தி திட்டமிடுங்கள். உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களது ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அந்த தாக்கம் குறைவதற்கு புத்தாண்டு அன்று நடைபெறக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய வழிபாட்டில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். संकटहर सनीश्वर स्वामी नमः, समाजभैरव स्वामी नमः, पुष्परदीपं दर्शयामि। संकटहर सनीश्वराय नमः, संकटहर सनीश्वराय नमः, स्वर्णागृहदेव स्वामी नमः, नक्षत्रहारदीपं दर्शयामि। पवन जावान तमान भवे चंद्रमावां सोमं पवन जावान तमान भवे एवं वेदो शोभा भगवान वेदो भगवान भवे यो वेदादो सरप्रोक्त वेदानेक प्रतिष्ठा तस्य प्रमेयस्य परस्य महेश्वरः। நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வீக் ஒரு ட்ரமாண்டஸான வீக். அதுவும் நம்ம 2023க்கு விடை கொடுத்து 2024ஐ எதிர்நோக்கக்கூடிய அருமையான காலகட்டங்களில் கும்பராசி சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமா அமைய போறது. என்ன சுவாமி, இப்பதான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார். 2வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 8வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். குரு பகவானோ 3வது ஸ்தானத்தில் போய் இருக்காரே. எப்படி சுவாமி எங்களுக்கு இந்த வாரம் அனுகூலத்தை கொடுக்கும்? நீங்கள் நினைப்பது என் காதில் விழுகின்றது. நீங்கள் ஆழ் மனதில் சிந்திக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் நினைக்கக்கூடிய பேசக்கூடிய வினாக்கள் என் காதில் விழுகின்றது. அன்பார்ந்த பக்த கொடிகளே, பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை உங்கள் ஆழ் மனதில் பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். இது இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கும்போது எந்த பிளானட்ஸ் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு பாருங்க. எந்த பிளானட்ஸும், ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தகவல்களை கொடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில நாங்க உங்களுக்கு வழங்கின்னு இருக்கோம். எத்தனையோ ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். அதுவும் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான வளர்ச்சியில பக்தர்கள் நீங்கள் இன்னைக்கு ஜட்ஜ் ஆயிட்டு உங்களுக்கு நீங்களே தீர்மானிக்கிறீர்கள். எத்தனை விதமான ராசி பலன் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும், எத்தனையோ விதமான கருத்துக்கள் உங்களை அடைந்தாலும், நீங்கள் சீர்தூக்கி பார்த்து பைரவ் குருஜிக்கு அப்படின்னு ஒரு இடம் கொடுத்திருக்க இல்லையா, அதுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கணும் இல்லையா? அதற்காகத்தான் உங்களுக்கு இவ்வளவு இன்டெப்த் கால்குலேஷனை கொடுக்கிறேன். கும்ப ராசி சார்ந்த பக்தர்களுக்கு உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதிங்கிறவர் சூரியன். அந்த சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பிரைட்டஸ்ட் பிளானட் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து நல்லதை செய்யுது. நீங்க ஏன் மற்ற பிளானட்ஸுடைய பொசிஷனை பார்த்து கவலைப்படுறீர்கள்?
எழுத்தாப்புல ஒருத்தர் உங்கள்கிட்ட பெரிய லம்சம் அமௌண்ட்டை வச்சுட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா. நான் அவனுக்கு ஒரு 25 ரூபா கொடுக்கணும், இவனுக்கு ஒரு 25 ரூபா கொடுக்கணும், அவனுக்கு ஒரு 75 ரூபா கொடுக்கணும், இவ்வளோ ரூபாய் நான் கொடுக்க வேண்டியிருக்கேன்னு ஏன் கவலைப்படுறீங்க? எழுத்தாப்புல பல்க் அமௌண்ட் உங்களுக்கு இருக்கே, ஒரு பிரைட் ஃபியூச்சர் எழுத்தாப்புல இருக்கே, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இறையாற்றல் உங்கள்கிட்ட இருக்கே, நீங்கள் ஏன் சின்ன தொகையை நினச்சிட்டு கவலைப்படுறீர்கள்? ஒரு தகவல் ஒரு நடைமுறை ரீதியாக ஒரு நண்பர் இருந்தார். அவரும் நானும் ஒரு அறையில் பேசி கொண்டிருந்தோம். அந்த அறையில் அருமையான ஏசி இருந்தது, அருமையான லைட்டிங் இருந்தது, அருமையான சூழல் இருந்தது. அப்போ அந்த நண்பர்கிட்ட அவர் பலவிதமான கவலைகள் கட்டங்களை சொன்னார். இந்த ரூமை சுற்றி பாருங்கோ அப்படின்னு. சுற்றி பார்த்தோன்னே ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராக்கு போகிறது சாமின்னார். நான் சொன்னேன், இந்த இடத்துல அழகான லைட்டிங் இருக்குது, இந்த இடத்துல ஏசி போட்டிருக்கா, அருமையான பெயிண்டிங் இருக்குது, அருமையான இறையாற்றலை கொடுக்கக்கூடிய படங்களெல்லாம் இருக்குது, இவைகளெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, செவுத்தில் ஓடக்கூடிய சின்ன விரிசல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா? நீங்கள் உங்களது சிந்தனைகளை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த வகையில் கும்ப ராசியை சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்தர்களுக்கு சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, பஞ்சமஸ்தானாதிபதி இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் தசமஸ்தானத்தை கடப்பது, சதுர் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் கடப்பது அனுகூலமான அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட வருகின்ற 2024 உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுங்கள். உங்களது குலதெய்வ பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, இந்த மீன ராசியை சார்ந்த பக்தர்களை போல ஒரு டேலண்ட், ஐக்கியூ ஏன் கேட்டீங்கன்னா அவர்களது ராசிநாதன் குரு பகவான். இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான இறை ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களது ராசிக்கு 1-10 அதிபதி குரு பகவான். அவர் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 2-9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். உங்க ஜனனகால ஜாதகத்துல செவ்வாய் பகவான் எங்க இருக்காருங்கிறத நன்னா பாருங்க. ஏன் இதை நான் அழுத்தி சொல்றேன்னா, இப்ப 2023 நீங்கள் நிறைவு செய்து 2024 ஆண்டை நோக்கி நீங்க பயணிக்கிறீர்கள். நீங்க உங்கள்கிட்ட இந்த ஆண்டுல நீங்க எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன்ல ஒரு முக்கியமான தகவல், உங்க மனசுக்கு யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள், யார் உங்களுடைய வெல்விஷர் எல்லாம் தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு நல்லவர்கள் யாருன்னு தெரியுது, உங்க குடும்பத்துக்கு வெல்விஷர் யாருன்னு தெரியுது, உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நண்பர்கள் யாருன்னு தெரியுது, பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு நல்லது செய்கிறவா யாருன்னு தெரியுது, ஃபைனான்ஷியலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவா யாருன்னு தெரியுது. இந்த 5 தரப்பு மனிதர்களை நீங்கள் நேரடியாக
கையாளாத காரணத்தால், நீங்க ஹேண்டில் பண்ணாத காரணத்தினால் இந்த 2023 உங்களுக்கு பலவிதமான இடையூறுகளை கொடுத்திருக்கின்றது. அப்ப என்ன பண்ணணும்னா, இதற்கு என்ன காரணம்னா, உங்களது ஆள் மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கு. இப்போ அந்த பயத்தை நீங்க போக்கணும். உதாரணமா சொல்லுவோமே, நம்ம அவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், ஏதாவது காசு பணம் கேட்டுருவாங்களோ, நம்ம அவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம், நமக்கு தேவையில்லாத நேரத்தில் இடையூறு செஞ்சுருவாளோ, இதனால நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் நீங்க இழந்துருக்கீர்கள். இப்ப இந்த 2024ஆம் ஆண்டுல நீங்க நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 5 விதமான தகவல்களை நீங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டோ ஒரு ரிலேஷனோ அல்லது யாரோ ஒரு நபர் XYZ, நான் அதை ரொம்ப டீப்பா பேசல, நிச்சயமா உங்க ஜாதகத்துல இதை நான் சொல்றது நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அவர்களோட தொடர்புடையாம உங்களுக்கு ஒரு தடை ஏற்படுத்திட்டு இருக்கா. நீங்க உங்களுக்கு உங்க வெல்விஷர் 5 வியூல நீங்க பாருங்க. அந்த 5 வியூல நீங்க அவள்கிட்ட நேரடியா அப்ரோச் பண்ண விடாம யாரோ ஒரு தடை உங்களுடைய பக்கத்துல இருக்கு. அந்த தடை யாருன்னு பார்த்து அந்த தடையை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கணும். அந்த தடை பக்கத்துல இருக்கிறவர்கள் உங்களை தொடர்பு செய்ய விடாமல் தடுத்தாலும், நான் இந்த 5 பேர்கிட்ட நேரடியா பேசுவேன்பா அப்படின்னு நீங்க தைரியமா பேசணும். இந்த 5 நபர்களுடைய தொடர்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தடை செய்து கொண்டிருக்கின்றார். அது யாருன்னு கண்டுபிடிங்கோ. நான் இப்போ உங்களுக்கு 2024ஆவது ஆண்டு வெற்றி ஆண்டா அமைவதற்கு ஒரு பெரிய உபதேசத்தை கொடுக்கிற, பல தலைமுறையாக பல குருமார்கள் எனக்கு உபதேசித்த சூக்ஷ்மங்களை ஆத்மார்த்தமாக வெளிப்படையாக நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், தீர்காயுசாக இருக்க வேண்டும், பல வெற்றிகளை 2024 பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் இந்த உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஷிப் யார்? அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க, நடிச்சுட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா 2024 உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். இந்த வாரத்தில் பல நன்மைகள் நாடி வரும். தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரும். குடும்ப ரீதியான மகிழ்ச்சிகரமான மங்களகரமான செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். கணவன் மனைவி அன்பு பெருகும். விரயஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். இரும்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களது ராசியில ராகு பகவான், சப்தமஸ்தானத்தில் கேது பகவான். உங்களது வாழ்க்கை துணை நலன் அக்கறை தேவை. நீங்கள் ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும், செலுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து குலதெய்வ பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வருகின்ற 2024ஆம் ஆண்டு அனைத்து பக்த கோடிகளுக்கும் வெற்றி ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு முதல் தினத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுடைய கூட்டு பிரார்த்தனைகளில் 2024 பெயர் நட்சத்திரங்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்து உங்களது பிரார்த்தனைகளை வெற்றி பெற வாழ்த்துகின்றோம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து
பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.